ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஆனால் சாதனா வந்து அவங்க பேசினாங்க, ஆனால் இப்போ 25 நிமிஷத்துக்கு மேலே அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அப்படியே ரத்தம் துடிக்குது. நான் பதில் சொல்லாமல் நான் எப்படி இருக்கிறது? மாமியார் எது வேணாலும் பேச பேச மருமக வாயை மூடிக்கிட்டே உட்காந்துருக்கிறதுனால தானே எங்களை நீங்கள் அந்த பேச்சு பேசுகிறீங்க. அதனால் அன்னலட்சுமிக்கு நான் ஒரு 2 நிமிஷம் பதில் சொல்லிட்டு தான் நான் சாப்பிட வருவேன்னு இவங்க உறுதிமொழியோடு இருக்காங்க. அதனால் இவங்க பேசுனதுக்கு 2 நிமிஷம் பதில் சொல்லி தீர்வேன்னு இருக்கிறதுனால ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் நீங்கள் பதில் சொல்லலாம். அன்னலட்சுமி எந்திரிச்சு அடிச்சு போடாதீங்கம்மா. என்றைக்குமே பெரியவங்களை எதிர்த்து பேசுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் அதுக்கான இதோட இருப்போம். ரெண்டாவது அன்னலட்சுமி அக்காவை எதிர்த்து பேசி அது ஏன்னா என்னுடைய வளர்ச்சியிலும் என்னுடைய முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்ட மிகச்சிறந்த நான் மதிக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர்களில் ஒருவர் என்னுடைய அக்கா. அக்கா ஒரு 4 வார்த்தை ஒன்று சொன்னாங்க. அது மட்டும் எனக்கு குறுன்னு இருக்கு. ஏன்னா இந்த காலத்து பெண்களுக்கு பதில் பேசாட்டி தூக்கமே வராது. சண்டை போட்டாலுமே எங்க மனசுக்குள்ள இருக்கிறத 4 பேருக்கிட்ட வெளிப்படையா சொன்னாதான் எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. சீரியல் பாக்குறீங்களே 24 மணி நேரமும் நைட்டு சிறகடிக்க ஆசையாது அந்த முத்து வருவானே அதானக்கா, அந்த சீரியல் தானக்கா, மீனா வருவாளே அதானே, நான் அது எப்பயாவது பாக்குறது. சிறகடிக்க ஆசை வரைக்கும் பார்த்துட்டு நீங்க தூங்குறீங்களே, எங்கேயாச்சும் புருஷனுக்கு சோறு போடுறீங்களான்னு. உண்மையிலே இந்த காலத்து பெண்கள் நாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் தயவு செய்து இதுக்கு நான் சொல்றது உண்மையா இருந்தா மட்டும் கைத்தட்டுங்க. வீட்டுல சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது 2K கிட்ஸ் உட்காந்து பாக்குதா, 60-70ல பிறந்த பாட்டி பூரா உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பாக்கியலட்சுமி புருஷன் கோபிய கீழே இருந்து மண்ணவாரி விட்டு டிவியில இறக்கிறது பூரா எங்க பாட்டி. எந்த வீட்டில் பெண்கள் நாங்கள் இந்த காலத்தில் சீரியலை பார்த்துட்டு அவன் நாசமாக போகணும், அவன் பொண்டாட்டி எப்படி கொடுமைப்படுத்துறான் பாருன்னு யாருக்காவது வாசாப்பு விட்டுட்டு இருக்கோமாக்கா? நான் கேட்குறேன். எங்கள் வீட்டில் பாருங்கள் அந்த கோபி படுற பாடு, அந்த எங்கள் வீட்டு என் மாமியார்ட்ட அந்த கோபி படுற பாடு இருக்கு, அந்த ஆண்டவனுக்கு கூட பொறுக்காது. சீரியல் ஏன் தெரியுமா இந்த காலத்து பெண்கள் நாங்கள் பார்க்குறோம்? சீரியல் பார்த்து பெண்கள் நாங்கள் அழுவலைன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் புருஷங்க பூரா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும் நாங்கள் படுத்துகிற பாட்டில். இது தேவையாது? இதுல இருந்து பிரச்சனை இல்லாம ஒதுங்கி இருப்போம், பேசாம நாங்க எங்க வேலையை பார்ப்போம்னு நாங்க அமைதியா ஒதுங்கி போறோம். பாரதியார் முண்டாசு கவி இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு வளரணும், கர்ம வீரர் காமராஜர் ஏழைகளுக்கெல்லாம் படிப்பை கொடுக்கணும்னு ஏன் தெரியுமா கஷ்டப்பட்டாங்க? அந்த காலத்துல பெண்கள் அவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சாங்க, அவ்வளவு அடிமைப்பட்டிருந்தாங்க. அதெல்லாம் மீட்டு கொண்டு பெண்களுக்கு இன்னைக்கு நல்ல வாழ்க்கைய, நல்ல சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும்னா நாம இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக போராடினாங்கன்னா இந்த காலத்து பெண்கள் இப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான். அவங்க கனவு நனவாக்குறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. மாமியார் இது பண்றாங்கன்னு சொல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்து பெண்களுக்கும் இந்த காலத்து பெண்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நான் இந்த காலத்து பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி போனேன், முதல்ல வீட்டில் சாணி தெளிச்சு போட்டு கோலம் போடணும்னு சொன்னாங்க. விடிய காலம் 10 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு என் வீட்டில் சாணி தெளிச்சு போட்டு கோலம் போட்டேன். நீங்க சாணி தெளிப்பீங்களாமா? நீங்க சாணி தெளிச்சு கோலம் போடுறீங்களான்னு? அதான் நடுவர் அவர்களே, விடிய காலம் 10 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு கோலம் போட்டேன். ஏன் கூட்டத்தில் ஒரே சலசலப்பு? 10 மணிக்கு விடிய காலையில 10 மணிக்குன்னு சொன்னீங்களம்மா? அந்த அம்மா அதாவது இந்த வாழ்க்கை முறை வேறையா போச்சு. பட்டிமன்றம் போயிட்டு வீட்டுக்கு படுக்கிறதே 6:30 மணிக்குன்னா அந்த அம்மாவுக்கு விடிய காலமா 10 மணிக்கு தான். அப்ப பள்ளிக்கூடம் எப்பதாம்மா போவேன்? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவேன். ஒரு நாளைக்கு போவீங்க, ஒரு நாளைக்கு போக மாட்டீங்க. 10 மணிக்கு எழுந்திருச்சு சாணி தெளிச்சு போட்டேன் நடுவர்களே. என் மாமியார் அங்கே ஒரு சோம்பேறி நாய், அதானே கேட்டேன், எப்படி தூங்கி எழுந்திருச்சு எப்படி இதான் குடும்பத்தை நிமித்தி வைக்க வருதான்னு கேட்டுச்சு. இது எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணேன், நடுராத்திரி 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு சாணி தெளிச்சு போட்டு கோலம் போட்டேன். இதுக்கும் கூட்டத்துக்குள்ள ஒரு சலசலப்பு. நடுராத்திரி 5 மணிக்கு எழுந்திருச்சு போட்டப்பையும் அதே மாமியார் போய் பக்கத்து வீட்டு கிளம்பி 5 மணி நடுராத்திரி ஆயிடுச்சு பாருங்க. பக்கத்து வீட்டு பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, வந்த அன்னைக்கே குடும்பத்தை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு பாக்குறா பாரு அப்படின்னாங்க. சரி இது எதுக்கு எனக்கு நடுராத்திரி 5 மணிக்கு எழுந்திருச்சு வாசல் தெளிக்கிறா பாரு. அதனால நான் எதுவுமே செய்யல நடுவர்களே. என் மாமனாருக்கு தண்ணி கேட்டாங்க பாருங்க, வேகமா குடுன்னு ஓடி போய் கொண்டு போய் கொடுத்தேன். இது ஒரு தப்பா? குடுன்னு ஓடி கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கு சொன்னாங்க, குதிரை மாதிரி எப்படி வீட்டுக்குள்ள ஓடுறா பாரு. மறுநாளும் தண்ணி கேட்டாரு, அப்பீங்க விக்கிட்டு கிடந்தாரு. சரி நம்ம ஏன் குதிரை மாதிரி ஓட போறோமேனா ஆமை மாதிரி நான் போனேன். அப்பனாச்சும் அது சும்மா இருக்கணும்லங்க. இங்க பாரு எப்படி இவங்க பெரிய மகாராணி எலிசபெத் அப்படியே அண்ணன் நடந்து போறாங்க. என் புருஷனை கொல்றதுக்கு திட்டம் போடுறான்னு சொல்லி விட்டுட்டுங்க அந்த கிழவி. இது தேவையா எனக்கு? அன்னைக்கு முடிவு பண்ணேன், இன்ன வரைக்கும் என் வீட்டுல சண்டை இல்லாம அந்த குடும்பத்தை ஒரு நல்ல குடும்பமா மாற்றி இருக்கேன்னா அது என்னோட சாமர்த்தியத்துல. விக்குனாவும் தண்ணி கொடுக்கறது இல்லையே.
தானே குதிரைங்கிறாங்க, ஆமாங்கிறாங்க. இவ்வளவு இல்லை போ. இவ்வளவு குறை சொன்னாலும் அந்த மாமியார் கூட இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. எந்த சண்டையும் இல்லாம அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன் நடுவர்களே. ஏன் கல்யாணம் பண்ணி 3ஆவது நாள் என் புருஷனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அதான் இந்த காலத்து பெண்கள். ஏங்க பிரச்சனை வர்றதுக்கு ஒதுங்கி பொழைக்கிறது எவ்வளவோ நல்லதுன்னு நினைக்கிறோம். அது தப்பா? அதனால போட்டுக்கிட்டே கூட இருக்கிறதுக்கு ஒதுங்கி இருக்கோமா? அதனால நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்க எல்லா வேலையும் நீங்க பார்த்துட்டு இந்த காலத்துல கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த காலத்துல தான் நாங்க நிம்மதியா வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வெளியில எல்லாம் போயிட்டு நீங்க இவ்வளவு வேலையும் செஞ்சு வீட்டு வேலையும் செய்றீங்கன்னு. அந்த காலத்துல எந்த கணவனும் மனைவிக்கு உதவி செய்யலைங்க. இந்த காலத்துல நான் தோசை சுட்டா என் வீட்டுக்காரர் சட்னி வைக்கிறாரு, நான் சாப்பிட்டுட்டு போட்டா என் வீட்டுக்காரர் பாத்திரம் கழுவி. அதுக்காண்டி என் குடும்பத்து கதையெல்லாம் இங்க சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சரி சமமா பெண்களுக்கு நாமளும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் ஆண்களுக்கு வந்ததுக்கு காரணமே இன்னைக்கு பெண்கள் பொருளாதார ரீதியா உழைக்கிறாங்கன்ற அந்த எண்ணத்தை நாங்க உண்டு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பெண்கள் இன்னைக்கு சுயமா சம்பாதிச்சு குடும்பத்தையும் நடத்தி சமூகத்திலையும் ஒரு பேரோட இருக்கிற இந்த காலத்து பெண்களே எல்லா வகையிலும் சிறந்தவர்கள் என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் தீர்ப்பு. அங்கே நின்று மொபைல் பார்க்குறவங்கெல்லாம் மொபைலை கொடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து